இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து யூத் சப்ஜெக்ட் தான் இப்ப எல்லாமே ஹிட் ஆயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த படமும் வந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மசாலா படம், ஜேம்ஸ் பாண்ட் படம், பேய் படம் இப்படி வந்துட்டு இருந்தது. இது டிராகன் ஒரு படம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சார் பாருங்க. அந்த படத்துடைய சாயல்ல தான் வந்திருக்கு. அந்த படத்துலயும் இந்த அரியர்ஸ் வச்சிருக்கிறத பத்திய ஒரு சின்ன மேட்டர் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இந்த படத்துலயும் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுவும் இதுவும் வித்தியாசமான படம் தான். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எதார்த்தமான இப்ப என்ன இளைஞர்கள்ட்ட நடக்குதோ, அத அப்படியே இந்த பண்பற்ற ஜாம் அப்படிங்கிற படத்துல காட்டியிருக்காரு. நல்ல விஷயம் தான். ஒரு எதார்த்தத்த தான் படமா எடுக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது, அடுத்தவங்க வாழ்க்கையில நடக்கிறது, கேள்விப்படுறது, இத வச்சு தான் படமா எடுக்க முடியும். அதே நேரத்துல இப்ப வர்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பறந்து போ இந்த படம் எல்லாத்துலயுமே தம் அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறத ஒரு பெரிய ஃபேஷனா காட்டுறது, அப்புறம் கடைசியில இதனால கேன்சர் வரும், இத விட்டுருங்கன்னு சொல்றது ஒரு வழக்கமா போச்சு. ஏன் அத காட்டாமலே வேற ஏதாவது வச்சிருக்கலாமே? டைரக்டர்களுக்கு அத விட்டு வேற ஒரு விஷயத்த திங்க் பண்ணி வைக்க முடியலையா? கெட்ட விஷயத்த காட்டும்போது அது உடனடியா இளைஞர்கள் மனதுல போய் பச்சைக்குன்னு புடிச்சுக்கும். அதனால இனி படம் எடுக்கிறவங்கலாம் இந்த தம் அடிக்கிற விஷயத்த படத்துல காட்டாதீங்க. சின்ன குழந்தைங்களோட போய் படமாக்கும்போது, அது அவங்க மனச கெடுக்கும். அதே மாரி தான் இந்த படத்துலயும் தம் அடிக்கிறது. சார்லி தம்மே அடிக்க மாட்டாரு. நிஜத்துல அவரு தம்மே அடிக்க மாட்டாரு. கிளீன் மேன். தம்மு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஒரு சுத்தமான மனிதர். அவர தம் அடிக்கிற மாரி அவர் படத்துல தம் அடிக்கிறது, தம் அடிக்க தெரியாதவன் எப்படி இழுத்து இழுத்து புகை விடுவானோ அது நல்லா தெரியுது. அதே போல இந்த கதாநாயகன் ராஜு இது கதாநாயகன். அ அவரு பார்த்தீங்கன்னா, படத்து முழுக்க தம் அடிச்சுட்டு இருக்காரு. காலேஜ் போற பையன் தம் அடிச்சுட்டு இருக்காரு. அத ஏதோ ஒரு கேஷுவலா அடிக்கிற மாரி காட்டுறாங்க. அதெல்லாம் காட்டாதீங்க இனிமே. ஓகே. இது என்ன அப்டின்னா, எதார்த்தத்துல 2 பேர் காதலிக்கிறாங்க. அந்த காதல் கைகூடுதா, கூடலையா அப்படிங்கிற ஒருதலை ராகம் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, காதல் கதைகள் நெறைய வந்துட்டு இருந்தது. அந்த காதல் கதைகள் எல்லாம் காதல் தோல்வியில முடியும். ஆனா இந்த படம் காதல் பாசிட்டிவா காதல் எல்லாம் ஜெயிக்கிற மாரி. எப்படி போனாலும் பரவால்ல. ஏதோ ஒண்ணு நடந்தா ரைட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர மாரி இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. இது மாரி படங்கள் ஓகே பாராட்டலாம். இருந்தாலும் காதலித்தவர்கள் வெவ்வேறு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது, அதே போல காதலர்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு எங்க அப்பா சொன்னாரு, அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியல. எங்க அம்மா சொன்னாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க முடியல. சாரிடா. நான் எங்க அம்மா, அப்பா பார்த்து வச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒழுக்கக்கேடு. இதெல்லாம் நேரா பார்க்கறதுக்கு போறதுக்கு ஓகே. ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு படத்துல. ஆனா இது இளைஞர்கள் மனதுல, மற்றவங்க மனதுல எல்லாம் ஒரு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அத ஓப்பனா சொல்லும்போது நல்லது இல்லன்னு நினைக்கிறோம்.